ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயந்தான். நான் வந்து இங்கேருந்து மோஸ்ட்லி நான் கோயம்புத்தூர் சர்க்கிளில் தான் மேக்கப் போயிட்டுருப்பேன். ஆனால் எனக்கு வந்து அவங்க இங்கே என்கேஜ்மெண்ட் வந்து கோயம்புத்தூரில் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து நாங்கள் அங்கே வந்து வேறு மேக்கப் பார்த்துக்குவோம், நீங்கள் இங்கே மட்டும் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு என்கிட்ட என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் புக் பண்ணாங்க. நான் என்கேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். யூஸ்வலாக என்கேஜ்மெண்ட்க்கும் முகூர்த்தத்துக்கு அவங்களோட மேரேஜ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் டிஃப்ரெண்ட் இருந்தது. நானே வந்து இன்னும் 2 மந்த் இருக்குது அப்படின்னா, இல்லை அதுக்கு இடையில எங்களுக்கு முகூர்த்த நாள் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் போய் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. எல்லாருமே சூப்பராக இருக்குது, மாப்பிள்ளை வீட்லேயுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ், நீங்கள் வந்துடுங்க, எங்கள் கூட வந்துடுங்க, நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து அந்த டேட்டில் 2 பேபி ஷவர் புக் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து அவங்க எப்படின்னா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ப்ளீஸுங்கன்னு கேட்டாங்க. அவங்க கேட்குற விதத்தில் நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ண மனசு வராது. அந்த மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நம்மளோட ஒர்க் பிடிச்சி நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதனால் நான் வந்து இங்கே வந்து மொத்தம் 3 பேபி ஷவர் புக் ஆச்சு. பட் ஃபஸ்ட்டு பேபி ஷவர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்த 2 பேபி ஷவர் கண்டிப்பாக எடுக்க முடியாது, ஏன்னா முகூர்த்த டேட், அதனால என்னால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் அதை வந்து என்னால் எடுக்க முடியல, நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த டேட் வந்துச்சு, அவங்க எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக நான் வந்து கையில் வச்சு தான் பேசுகிறேன்னா கை வலிக்குது. 1 செகண்ட். ரிங் லைட் எல்லாம் வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ கையிலே தான் வச்சு பேசிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அவங்க வந்து அவங்களோட ட்ராவல்ஸில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறப்போ வந்து ஆக்சுவலாக மார்னிங் கிளம்புறோன்னா ஈவினிங் வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். ஆக்சுவலாக அது ரிசப்ஷன் கிடையாது போல். அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ரிசப்ஷனே வைக்கலைங்க, அது வந்து ஃபோட்டோஷூட் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு, மாப்பிள்ளையும் பொண்ணும் ஃபோட்டோஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு அது தெரியாது, ரிசப்ஷன் தான் நான் நினச்சிட்ருந்தேன். அன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஒரு பேபி ஷவர் முடிச்சுட்டு அவங்க கூட நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டோம். அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இங்கே கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருக்காங்கன்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைமிங்க்கு நாங்கள் போக முடியல. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இப்போ வந்து ஒரு 7 o'clock ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க வந்து சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ரிசப்ஷன் ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மண்டபம், ஸ்டேஜ் எல்லாமே பக்காவாக இருந்தது. நான் நினச்ச மாதிரி ரிசப்ஷன் ஃபீல் தான் அங்கே இருந்தது. பட் ஆனால் இவங்க வந்து அந்த ஃபீலில் இல்லை. அதாவது இவங்க வந்து எப்படினாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர லேட் பண்ணிட்டாங்க. ஸோ போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபோட்டோஷூட் தானே, பொறுமையாக பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க பிரச்சனை லேட் பண்ணால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசலாம். பட் அவங்க தான் அவங்க சொந்தக்காரங்க தான் வர லேட்டுங்கிறதுனால அவங்களும் பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக இருந்தாங்க. யூஸ்வலாக இதில் வந்து கொஞ்சம் கதை ஃபுல்லாக அவங்களோட தான் ட்ராவல் பண்ணி வரும். பட் லாஸ்ட்டில் தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து அவங்க மைண்ட் செட் ஒரு 5 o'clock ரீச் ஆகணும்னு நினச்சாங்க. கிட்டத்தட்ட ட்ராவலிங் டைமு 7 hours இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்புனது 11க்கு மேலே ஆனதுனால நினைக்கிறேன், 11-12 ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் போய் சேர்றதுக்கு 7 ஆயிடுச்சு. இன்னொன்று இடையில வந்து அவங்க டெம்பிள் போகணும், சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பிள் போயிட்டாங்க. அங்கே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படி தான் வந்தாங்க. அப்படியே அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து என்ட்ரி பண்ணி அப்படியே உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இப்போ வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, யூஸ்வலாக வந்து இது வந்து ரிசப்ஷன்லாம் கிடையாது, ஆனால் அவங்க சும்மா ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ரிலேஷனை கூப்பிட்ருக்காங்க, சாப்பாடெல்லாம் பிளான் பண்ணதுனால அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், அப்போது ரிசப்ஷன் கிடையாதுன்னா நம்மளோட விருப்பம் தானா ஃபோட்டோஷூட்லாம் அப்படின்னு. ஆமான்னாங்க. ஆக்சுவலாக அது 7 போனாலும் அப்படி என்னமோ பண்ணாங்க. ஸோ 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, பொண்ணு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே டயர்டாக வந்ததுனால எல்லாருமே சாப்பிட்டுட்டு பொறுமையாக அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட சித்தி எல்லாருமே வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க, வாங்க எல்லாருமே போய் சாப்பிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ்வலாக எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் சொல்ல வரேன், மோஸ்ட்லி நம்ம போகிற பிரைட் பிளேஸில் சாப்பிடணும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டோம். நம்மளோட ஒர்க்கை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு தான் நினைப்போம். அப்போ நான் வந்து செம்ம டயர்டு, 7 hours நம்ம உட்காந்தே வர்றது ரொம்ப டயர்டான ஒரு இதுதான்.
பட் ஆனால் நான் கேட்டேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, "இல்ல சாப்பிட்டு பொறுமையா பண்ணிக்கலாம்னாங்க." அதுக்கப்புறம் நாங்க அங்க போன பிறகு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 8 தானே ஆச்சு. ஸோ அவங்க வந்து 5 பேர், 6 பேர் வந்தா வைக்க மாட்டோம். நெறைய பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாரி, என் கை வேற வலிக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்ண போணும். மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு சாப்பாடு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு வீட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு சொல்லிட்டா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஓவரா மாப்பிள்ளை வீட்டுக்கு அதுக்கெல்லாம் போயிடுச்சு. யூசுவலா அது வந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. யூசுவலா நான் வந்து யா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு சாப்பிட்ணுங்கிற இந்த சவுண்டு ரொம்ப ஹெவியா யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா அங்க போயிட்டு எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு சாப்பாடு போடுங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்ண போணும். இப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அதாவது நம்ம ஒர்க்க பண்ணாம நம்ம எப்படி போய் சாப்பிட்றதுங்கிற மாரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அவங்க எல்லாருமே சாப்பிடணுங்கிறனால என்னோட பேர வந்து முன்னாடி திணிச்சுட்டாங்க. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பவே நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். ஐய்யய்யோ! இதனால ஏதாவது பின்னாடி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நெனச்சேன். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட வேலைய முடிக்காம அவங்களுக்கு என்ன சாப்பாடு? இப்படி யோசிப்பாங்க. வெளிய ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லனாலும் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. நெறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம ஒர்க் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம அவங்க பிரைட் சாட்டிஸ்ஃபைங்கா அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டத்த பத்தி யோசிப்போம். பட் இங்க எல்லாமே எனக்கு உல்ட்டா. நான் லாங் ட்ராவல் போனதில்லங்கிறனால எனக்கு அது ஒரு புதுசா தெரியுதா என்னன்னு தெரியல. நெறைய பேர் இந்த 7 ஹார்ஸ், 5 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஓகேன்ட்டு நாங்கள் சாப்பிட்டாச்சு. அவங்க சாப்பாடு வச்சுட்டாங்க. சாப்பிட்டு போனால் ஆக்சுவலாக அங்கே ஒரு 1/2 அன் ஹவர் டிலே இப்படி பண்ணிட்டாங்களா. அப்புறம் சாப்பிட்டு போகிறப்போ ஒரு 9:15 கிட்ட ஆயிடுச்சு. நான் போன உடனே வந்து பொண்ணோட மாமியார் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, "நீ என்ன இன்னும் மேக்கப் போட்டு இல்லையா?" ஆக்சுவலாக 8:00 மேக்கப் ஆர்டிஸ்ட் சாப்பிட வந்துடுறாங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு, "நீ என்ன இன்னுமா சாப்பிட்டுட்டு இருந்தங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க." எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 8:45 அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். ஆனால் அவங்க வந்து நான் என்னமோ 1 மணி நேரமாக உட்காந்து சாப்பிட்ட மாதிரி டக்குன்னு கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, அவங்களோட கெஸ்ட் எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் பார்க்க ஆசைப்பட்றாங்க. நீங்கள் என்ன இன்னும் மேக்கப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க பிளானிங் எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளானே பண்ணல. அதான் பெரிய மைனஸ். அவங்க இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள் வந்தோடனே ஆன் த ஸ்பாட்லேயே மேக்கப் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லணும். ஆனால் அவங்க ஆன் த ஸ்பாட்லேயே வந்து சும்மா பேருக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரில. எல்லாருமே பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் பொறுமையாக சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இதனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ட்ரன்ஸில். அந்த மைண்ட் செட்டில் தான் இவங்க எல்லாருமே கூலாக இருந்தாங்க. இல்லைன்னா அப்போவே சொல்லியிருக்கலாம், எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, பொண்ணு ரெடி பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவங்க அப்போ வந்து எதுவுமே சொல்லாமல் ஆன் த ஸ்பாட்டில் வந்துட்டு என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, "என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சீக்கிரம் பண்ணுங்கள்." ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்கின் கேர் பண்ணுறோன்னா அவங்க வந்து சீக்கிரம் பண்ணுங்கன்ட்டு ஒரு 5-6 தடவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அதாவது என்னோடய ஒர்க் நான் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பதட்டம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னாலும், எனக்கு என்ன ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாலும் சரி, பிகினர் ஆனாலும் சரி, பதட்டம் மட்டும் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு தெரியும் மேக்கப்புக்கு 2 ஹவர்ஸ் சொன்னாலும் 1 ஹவர்ஸில் ரெடி பண்ணி விட்டுருவோம். 45 மினிட்ஸில் கூட ரெடி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம பண்ணி விடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்மக்கிட்ட பண்ணிவிடுங்களேன் ப்ளீஸ் அப்படி சொல்லலாம். அந்தளவுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லைனாலும் பண்ணிவிடுங்கப்பா, டைம் ஆச்சுப்பான்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து அதை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாதிரி ஃபோர்ஸாக பண்ணாங்க. அதாவது பண்ணிவிடு, சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து பயம் வந்துருச்சு ஒரு லெவலுக்கு மேலே. நம்ம பண்ணிடுவோமா, இவங்க இப்படி அதாவது ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. எப்படி பண்ண முடியும்? அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, அவங்க பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து சும்மா கடமைக்கு பண்ணுறாதீங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிறா. ஸோ அவங்க மாமியார்கிட்ட அவள் வந்து ரிப்பீட் பண்ண மாட்றா. ஆனால் என்கிட்ட வந்து சொல்கிறா. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்ன வந்து ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே பயம் வந்துருச்சு. அவங்க வந்து என்னை ரொம்ப போட்டு, ஏன்னா நான் இது வரைக்கும் அப்படி யாருக்கிட்டேயுமே என்னை ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன்.
இங்கெல்லாம் வந்து நான் அவங்க சொல்கிறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி போய் இருந்து அதுக்கு அவங்களுக்கு வெயிட் பண்ணி கூட நான் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேனா. அங்கே வந்து எல்லாமே நான் ஏன்னா அவங்க கூட்டு போன டைமிங் கூட்டு போயிருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த டைமிங் செட் ஆகலைங்கிறத அவங்க புரிஞ்சுக்காம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை போய்ட்டு கத்திக்கிட்டு இருந்தால் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுத்தா தானே அவங்க பண்ணி விடுவாங்கன்னு தெரியாமல் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அது ஒரு லெவலுக்கு மேலே பயம் வந்து படபடன்னு பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் அவங்க வரல. நீ பண்ணுற மாதிரி தான், நீ இன்னைக்குள்ளே பண்ணுற மாதிரி தான் அப்போலாம் சொன்னாங்களே. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. ஆக்சுவலாக கண்ணெலாம் கட்டிகிட்டே நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, பிரைடோட அம்மா, நீ எதுவுமே கண்டுக்காத சந்தியா, அவங்க வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு எங்கள் மேலே கோவம், எங்கள் மேலே இருக்கிற கோவத்தை உன் மேலே காட்டுறாங்கங்கிறாங்க. அது வந்து பெருசாக எடுத்துக்காமல் அந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? எனக்கு வந்து என்னை திட்டாமல் இருந்தீங்கன்னா தான் நான் என்னால் ஒர்க் பண்ண முடியுங்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக புரிஞ்சுது. எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் அழமாட்டேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு அழுகை வருது. அதுக்கப்புறமா போயிட்டாங்க. 1/4 மணி நேரம் கழித்து மறுபடியும் வந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு பண்ணிட்டேன். ஐ மேக்கப்லேருந்து எல்லாமே சட்டில் லுக் கொடுத்து படபடன்னு பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஹேரும் ஃப்ரீ ஹேர் தான், சட்டுன்னு எக்ஸ்டென்ஷன் வச்சு மீதி இருக்கிறத நம்ம கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் பண்ணி ஓரளவு நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மாமனார் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணிடுவியாம்மா, நாளைக்கு விடிகிற வரைக்கும் பண்ணி முடிச்சிருவியாம்மா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அந்த அம்மா சொல்லிட்டு போய் 1/4 மணி நேரம் தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 9:45க்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அவர் 10 மணி அப்படி வந்து சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு அழுகை ஆல்ரெடி ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அந்தாலும் அப்படி சொல்லிட்டு அழுகை வந்துருச்சு. ஏன்னா யாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப்ல திங்க் பண்ணவே மாட்றாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் மட்டும் தான். அவங்களோட கெஸ்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன திட்டுறதுனால அவங்களுக்கு என்ன ஆக போகுது? அவங்களோட ரிலேஷன் வர லேட் ஆனதுனால தான் ட்ராவல்ஸ் கிளம்ப லேட் ஆச்சு. அப்போ அவங்க ரிலேஷனால தான் நாங்கள் எல்லாருமே லேட்டாக வந்தோம். 5 o'clock வர வேண்டிய நாங்கள் 7 o'clock வந்தோம். அதுலேருந்தும் சின்னவங்க அங்கங்கே கோயிலுக்கு போய் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கோயிலேருந்து மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும், பொண்ணளுக்கு மாதிரின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இப்படின்னு 8 ஆக்கிட்டாங்க. ஸோ எல்லா ஃபால்ட்டும் அவங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நான் போய் ஒரு வாய் சாப்பிட்டு தான் பிரச்சனையோங்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா முடிச்சிட்டேன். ஒரு வழியாக 10:30க்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டு அவங்க ஃபோட்டோஷூட் போயிட்டாங்க. 2 o'clock வரைக்கும் ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு தூக்கமே வரல. எனக்கு வந்து மார்னிங் மேக்கப் பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடணும். இங்கே மட்டும் இருக்கவே கூடாது. மார்னிங் ஒரு வாய் சோறு கூட திங்கக்கூடாது, ஒரு வாய் டீ கூட குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி மைண்டில் ரொம்ப ஆழமாக எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா யாருக்குமே வந்து இவ்வளோ லாங்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்கள வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணாமல் பேசணும் அப்படின்னு யாருமே அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு நினைக்கல. பொண்ணு வீட்டில் உள்ளவங்க வந்து யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க தான். ஏன்னா பொண்ணை கட்டி கொடுக்க போகிறோங்கிறதுனால அவங்க வந்து கண்டுக்காமல் தான் போவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் கூட்டு வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி அவங்க வந்து பேச முடியாது. அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆயிருமோங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதனால் என்னால் பொண்ணு மேலேயோ பொண்ணு வீட்டுக்காரங்க மேலேயோ நான் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவ்வளோ லாங்லேருந்து வந்திருக்கிற ஒரு பொண்ணை போய் நம்ம இப்படி ஹர்ட் பண்ணுறோமே நினைக்கல. அது வந்து ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆச்சு. அது ஏன் அப்படி அவங்க இருந்தாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ஒன்றும் நாங்கள் தூங்க முடியாது. மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் மாதிரி நாங்கள் கிளப்பி விடணும்னு சொல்லிட்டு 3 மணிக்கு நான் அவளை வந்து குளிச்சுட்டு வந்துருன்னு சொன்னேன். அவள் ஃபோட்டோஷூட் முடிச்சு 2 மணிக்கு வந்தால், அக்கா கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க்காண்ணா. சரிடா கொஞ்சம் படுத்துக்கோ, பட் தூங்கிடாது. ஆக்சுவலாக தூங்கிட்டோன்னா டக்குன்னு முடிச்சோன்னா தலைவலி வந்துடும். அதனால் சும்மா முதுகு வலி கால் வலிலாம் இருக்கும் ஃபோட்டோஷூட் நின்றுட்டே எடுக்கிறதுனால. படுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை எழுப்பி விட்றேன்னு. எனக்கு வந்து தூக்கமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி டல் ஆகிட்டேன். அது மைண்டில் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. யார்கிட்ட சொல்லி அழங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. எனக்கு அது ஒரு பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு அவங்க சொன்ன வார்த்தை. இன்னொன்று முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, நான் அதை மறந்துட்டேன். அந்த பொண்ணை நான் கிளப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்துட்டு சொல்கிறாங்க, காலையிலலாம் கரெக்டாக கிளப்பி விட்டுரு டைமிங்க்கு. இந்த மாதிரி லேட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலாக நான் வந்து லேட் பண்ணல, எல்லா தப்பும் மிஸ்டேக்ஸும் அவங்களோடது. பட் ஆனால் அவங்க வந்து என்கிட்ட வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸில் ரெடி பண்ணி விட்டுருக்கேன் அந்த பொண்ணை. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, என்னமோ நான் வந்து லேட்டாக வந்த மாதிரியும் நான் வந்து எனக்குனே லேட்டாக பண்ண மாதிரி அவங்க ஏதோ ஒரு மாதிரி ரூல்ஸாக ஆர்டர் போட்டு போன மாதிரி எனக்கு வந்து அது தாங்கிக்கவே முடியல. அவங்க பேசின விதம் வந்து ஒரு மாதிரி திமிரா
ஒரு கைண்டாக பேசியிருக்கலாம். சரிடா இப்படி லேட் ஆயிடுச்சு, மார்னிங் நல்லா பண்ணி கொடுத்துருமா, கொஞ்சம் டைம் முன்னாடியே எழுந்திரிச்சு பண்ணி கொடுத்துருமான்னு கூட பேசியிருக்கலாம். ஒரு பெரியவங்க பேசுகிறதுக்கு அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அவங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டு அப்படி கத்திட்டு போனது என்னால் மறக்கவே முடியாது. அப்படி பண்ணிட்டு போனாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்பவே வலிச்சுது. நான் அதுலேருந்தே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இந்த பொண்ணுக்கு மார்னிங் பக்காவாக டைமிங்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடணும். அப்படியே பஸ் இருக்கோ இல்லையோ, ஏதோ இங்கேருந்து கேப் புக் பண்ணியாச்சும் மெயின் பஸ் பிடிச்சி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் ஆனேன். பட் அந்த ஊரில் கேப் வசதி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்று ஆட்டோவாவது பிடிச்சி போகணுங்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி 3 o'clock அவளை எழுப்பிவிட்டா, 1/2 hour குளிச்சுட்டு வந்தால் நானும் குளிச்சுட்டு அவளை வந்து ரெடி பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணதுனால நானும் அங்கேயே ரெடி ஆகிற மாதிரி தான் இருந்தது. பொண்ணு ரூம்லேயே நானும் இருந்தேன், ஸ்டே அங்கே தான். அதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஒரு 4 ஆக்சுவலாக மார்னிங் வந்து நான் நல்லாவே டைம் எடுத்து பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்களோட டைமிங் வந்து 6ன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து நல்லாவே ரிலாக்ஸ்டாக பண்ணுவோம், ஹரிபரியாக பண்ண வேண்டாம். ஏன்னா மார்னிங் பண்ணுறது ஈவினிங் வரைக்கும் நிற்கணும், மேக்கப்பும் அண்ட் வந்து நல்லாவும் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து மேக்கப் வந்து ஸ்கின் ஃபினிஷ்டாகவும் இருக்கணும். எல்லாமே நம்ம பொறுமையாக யூஸ்வலாக 2 hours எடுத்து பண்ணுற மேக்கப்பை தான் நான் 40 minutes பண்ணி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங்காவது நம்ம பொறுமையாக ரிலாக்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5:30 அந்த மாதிரி முடிச்சு கொடுத்துட்டேன். ஃபோட்டோ ஷூட் போயிட்டாங்க, அந்த மாதிரி நான் முடிச்சு கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் அங்கே ஒரு செகண்ட் கூட அவங்க டீலாம் வெளியே இருந்து தான் அரேஞ்ச் பண்ணி பொண்ணோட அப்பா வாங்கிட்டு வந்து குடிமாலாம் சொன்னாங்க. பட் சுத்தமாக என்னால் முடியல. எனக்கு வந்து மைண்டெல்லாம் அந்த அம்மா சொன்னது தான் ஓடுது. அந்த அம்மா மிரட்டினது கத்துனது தான் ஓடிட்டே இருந்துச்சு. வேணாம் நம்ம கிளம்பிடணும், எப்போ கிளம்பலாம் இப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அங்கே அவங்களோட கெஸ்ட், அவங்க பொண்ணோட சித்தி அவங்களாம் வந்து கேட்டேன், இங்கேருந்து எப்படிங்க்கா போகணும், பஸ் வசதி. ஏன்னா எனக்கு பஸ் பற்றி தெரியல. அதாவது நான் அவங்களோட ட்ராவல்ஸில் வந்துட்டேன். அங்கேருந்து எந்த பஸ்ஸில் போகணும், ஆக்சுவலாக அது மதுரை தாண்டி தான் வரும். அதனால் எனக்கு எப்படிலாம் மெயின் பஸ் எந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்லாம் பெருசாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, இங்கேருந்து நீங்கள் மாட்டுத்தாவணி போய் ஆவாரம்பாளையம் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும், கோயம்புத்தூருக்கு எனி டைம் பஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி நானும் 2 பஸ் மாறி தான் வந்தேன். எனக்கு பெருசாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து என் மைண்டில் வந்து அப்போ வந்து ஒன்று தான் ஓடிச்சு, கோயம்புத்தூரை ரீச் ஆயிடணும், இங்கே மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் கிளம்புனேன். பேசிக்காக வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன், கோயம்புத்தூரில் வந்து நம்ம கிளம்பும்போது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக சாப்பிட்டு போங்கடான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ட்ரன்ஸில் வந்து பொண்ணோட மாப்பிள்ளையோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இப்போ கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலில் தான் தாளிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறமா மண்டபத்துக்கு வர மாதிரி. அது மாப்பிள்ளையோட ரிலேஷன். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு சாப்பிட்டு போங்கடா அப்படின்னு கூட கேட்கல. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்துன்னா ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஓகே, நான் அதை பெருசாக ஃபீல் பண்ணிக்கல. ஏன்னா இதை விட பெரிய பல்பே நான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. பட் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது, ஒருத்தரையுமே ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச தெரியல அந்த ஃபேமிலியிலன்னு சத்தியமாக தோணுச்சு. இது வந்து நான் சொல்கிறதுனால யாருக்கு ஹர்ட் ஆனால் எனக்கு ஹர்ட் ஆகுவாங்க எனக்கு தெரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் பேசணும். ஒருத்தங்க வந்து இவ்வளோ லாங்கிலேருந்து ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியெலாம் விட்டுட்டு குழந்தைங்களெலாம் விட்டுட்டு ஒரு ஒர்க்குக்கு வரும்போது அங்கே வந்து நம்மளை ஹாஷாக பேசும்போது கஷ்டமாக இருக்கும். அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுலேருந்து மீண்டு வர எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. ரொம்ப ஒரு மாதிரி என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோங்கிற மாதிரி இருந்துச்சு. பேமெண்ட்டெல்லாம் எனக்கு கரெக்டாக போட்டுவிட்டேன். பொண்ணு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அழகாக பிளான் பண்ணிலாம் வச்சுருந்தோம். ஜுவல்ஸ் எல்லாம் என்னோடய ஷாப்பில் தான் எடுத்திருந்தா. ஃப்ளார்ஸ் வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல, லாங் ட்ராவலுங்கிறதுனால. அதுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஊரில் வந்து ஆக்சுவலாக மதுரை பக்கத்தில் ஃப்ளார்ஸ்க்கு பஞ்சமாக சொல்லுங்கள், பட் ஆனால் அவங்க ஃப்ளார்ஸ் இங்கெல்லாம் கிடைக்காது, நாங்களும் அரேஞ்ச் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதிலே தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ இவங்களோட குணத்தை. ஏன்னா ஒரு நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமக அவள் எதிர்பார்க்குற மாதிரி ஃப்ளார்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க இத்தனைக்கு பேமெண்ட் பண்ணிடுதோம். எங்களால் இங்கேருந்து நாங்கள் ட்ராவல்ஸ்க்கு பண்ணி வர்றதுனால மார்னிங் வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளார்ஸ் பண்ண முடியாதுலான்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து நீங்கள் காசு கூட தர வேணாமா, என் மருமகளுக்கு தானே நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து இல்லை எங்கெல்லாம் பூ கிடைக்காதுன்ட்டாங்க. ஆனால் அவங்களோட ஹேரில் வச்சுருந்தாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இன்னும் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு சீரியஸ்லி. ஏன்னா மருமகளுக்கு கொடுக்க முடியாத ஃப்ளார் இவங்க தலையில் இருக்குன்னா என்னது இது? ஸோ பெட்டல்ஸு, நந்திய விட்டு இந்த மாதிரி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, இங்கே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்புகிற மாதிரி இருக்குங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கேரக்டர்ஸ் ரொம்ப பேட் அப்படி தான் தோணுச்சு. ஆனால்
ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்களாமா, அவங்க வந்து அவங்க பேசுகிறதா கரெக்டாக நிற்பாங்களாமா, ஆட்டிடியூவாக இருப்பாங்களாமாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் யார்கிட்டையும் எதுவுமே என்னால் பேச முடியாது. நம்ம வந்து அந்த இடத்துல நாம் ஒரு ஒரு நம்மளோட ஜாப்பு கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம சைலண்ட்டாக வர வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். ஸோ எல்லாரோட பொழப்பும் நாய் பொழப்பு தாங்க. எங்கள் பொழப்பு வந்து ரொம்ப இதாக நினைக்காதீங்க. சீரியஸ்லி நான் வந்து அந்தளவுக்கு யாருக்கிட்டே திட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கவே மாட்டேன். பட் என்னையே திட்டினாங்கன்னு தான் கஷ்டமாக இருந்தது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் தான் மிஸ்டேக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து யாரையாவது ஒருத்தங்களை வந்து சும்மா திட்டிட்டு போகணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை வந்து அதுக்கு நான் அவங்களுக்கு கிடச்சிட்டு அன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி அவ்வளோதான். எனக்கு வந்து இது என்னோடய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனால் இது பிரைடு எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்டால் கிடையாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், லாங்லாம் எடுக்கணுன்னா ரொம்ப ஒரு 2க்கு 4 தடவை யோசிச்சு தான் போகணுமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் ஆனால் மார்னிங் மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங் பண்ணதும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு வந்து என்னால் அதை பொறுமையாக பார்க்குற மைண்ட் செட்டில் நான் இல்லை. ஏன்னா என் மைண்டே போயிடுச்சு. ஒரு மாதிரி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. யூஸ்வலாக நான் இதை ஹஸ்பண்ட்கிட்ட கூட ஷேர் பண்ணல. ஏன்னா ஷேர் பண்ணால் இதுக்கு எதுக்கு லாங்லாம் போகிறேன், அப்புறம் நெக்ஸ்ட் ஏதாவது லாங்கில் வந்துச்சுன்னா வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமரை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டைம் லாங்கில் வரப்போ, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் சாத்தான்குளம் சைடு போயிருந்தேன். ரொம்ப 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 ஸ்வீட், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா, யாரையுமே ஒரு வார்த்தை என்னை சொல்ல விடலை. அந்த மாதிரியும் இருக்காங்க. அதனால் நான் வந்து யூஸ்வலாக நல்ல கஸ்டமர் என்னை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்கன்னு கூட ஒரு வீடியோ போடலாம். அந்த மாதிரி நிறைய பிரைட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவாங்க. அவங்களோட டைமிங்க்கு நாங்கள் வந்து அந்த ஆன் த ஸ்பாட்லேயே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பிளான் பண்ணுவோம். அப்படி நிறைய க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுவோம். ஹை மேக்கப்பாக இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணுவோம். டைமிங் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் ரொம்ப டைமிங் இழுக்கிற ஆளும் கிடையாது. அவங்க சொல்கிற டைமிங்குள்ளே முடிச்சு கொடுக்குறவ தான். ஸோ அதனால் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால் எனக்கு அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் இந்த மந்த்து தான், யூஸ்வலாக ஜூனில் தான் நடந்துச்சு. நானும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் சொல்லும்போது அது அப்படியே ஞாபகத்தில் வருதுன்னா பார்த்துக்கோங்க, எங்கே மறக்க முடியும். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அவ்வளோதான். இனிமேல் கொஞ்சம் யோசித்து தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்படிலாம் நம்ம சூஸ் பண்ண முடியாதுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் நம்ம தெரியவா செய்யும். ஆன் த ஸ்பாட்டில் நம்ம ஒர்க்கை பண்ணிவிட்டு வர வேண்டியதான். ரொம்ப புலம்புறணும். ஓகே, அவ்வளோதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பை.